பரிசுத்த ஸ்தோத்திரம்ன்றதாக நம்ம எரேமியா 36வது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் செய்த பொல்லாத அவங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பாவங்களை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த இதை குறித்து கர்த்தர் என்ன செஞ்சார்னா, நீ இது நான் சொல்கிற வார்த்தைகளை ஒரு புஸ்தகத்தில் எழுதி இந்த ஜனங்களுடைய முன்பாக என்ன செஞ்சு அவங்கள உபாசரிக்க வைத்து அவங்க முன்பாக வாசித்து அவங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. செவி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, மனம் திரும்பிடுவாங்க. நான் அவர்களை கல்தையர் கையில் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதன்படியாக எரேமியா சொன்ன வார்த்தைகளை எரேமியா இப்போது என்ன சொன்னால் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அதனால் அவர் ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்ய முடியாது, அவர் எழுதின வார்த்தைகளை உள்ளவே வாசிக்க முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு. யூதா ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புறதற்காக நீ எழுதி அந்த ஜனங்களை முன்பாக கொண்டு ஆலயத்தில் கொண்டு வாசிக்க சொல்கிறாரு. நான் சிறைச்சாலை முற்றத்தில் இருக்கிறேன்னா ஆலயத்துக்குள்ளே நான் போக முடியாதுங்கிறனால ஒன்று இடத்துல சொல்கிறேன், நீ அதை எழுதி ஜனங்கள் முன்பாக கொண்டு வாசி. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, மனம் திரும்பாங்க அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, பாருக்கிட்ட சொல்கிறாரு. அதன்படியாக பாருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா தீர்க்கதரிசி சொல்ல அந்த வார்த்தைகளெல்லாம் என்ன செய்கிறாரு, புஸ்தகத்தில் என்ன செய்கிறாரு, எழுதுறாரு, சுருளில் எழுதுறாரு. அதை எழுதி அதை கொண்டு என்ன செய்கிறாரு, ஜனங்கள் முன்பாக என்ன செய்கிறாரு, அதை வாசிக்கிறாரு. அதை வாசிக்கும்போது அந்த சுருளில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் எலிசம்மா என்ன செய்கிறான், எலிசம்மாவுடைய அறையில் கொண்டு எடுத்துறான், எழுதிட்டு வைக்கிறான். காரணம் என்னென்னா, இதை மிகையா முன்னால் வாசிக்கிறான். அப்போ தெலையா, அக்பர், குமா, எல்நாத்தான், கெமரியா, சிதேக்கியா எல்லா பிரபுக்கள் முன்பாக என்ன செய்கிறாங்க, அவர் எழுதின புஸ்தகத்தை கொண்டு என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. வாசிக்கும்போது மிகையா என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட வார்த்தைகளெல்லாம் என்ன செய்கிறான், ஜனங்களுக்கு முன்பாக போய் சொல்கிறான். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லோரும் முன்பாக வாசின்னு சொன்னோன்னே அவன் என்ன வாசி நாங்கள்லாம் கேட்கட்டும்னு சொன்னோன்னே வாசிக்கிறான். அது எல்லோரும் கேட்குறாங்க. கேட்கும்போது தான் சொல்கிறேன், பாருக்கு நோக்கி கர்த்தருடைய வார்த்தையில் அவங்களாம் நினைச்சுறாங்க, பயமுற்றவர்களாக நினைச்சுறாங்க, கேட்குறாங்க. பயமுற்றவர்களாக கேட்டு அந்த வார்த்தையை நினைச்சுறாங்க, நாங்கள் ராஜாவுக்கு போய் இந்த வார்த்தையை நினைச்சுறோம், நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவன் வாய் சொல்ல எரேமியா இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நினைச்சுறான் புஸ்தகத்தில் எழுதி பாருக்கிட்ட நினைச்சதான் எவ்விதமாக நீ எழுதுனா அப்படின்னு பாருக்கிட்ட நினைச்சுறாங்க கேட்குறான். கேட்கும்போது பாருக்கு சொல்கிறான், சிறைச்சாலை முற்றத்தில் எரேமியா இருக்கும்போது அவனோட வாய் சொல்ல நான் என்ன செஞ்சேன், அதை நான் ஒரு புஸ்தகத்தில் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிரபுக்கள் சொல்கிறாங்க, நீ என்னச்சு நீயும் பாருக்கும் எரேமியாவும் என்னச்சு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போய் எங்கேயாவது ஒழிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தைகளை ஜனங்கள் ராஜா கேட்டால் நிச்சயமாக உங்களை கொன்று போட்டுருவான், அதனால் நீங்கள் எங்கேயாவது ஒழிஞ்சிக்காங்க அப்படின்னு என்ன செய்கிறான், பாருக்கிட்ட பிரபுக்கள் என்ன சொல்கிறாங்க. அந்த சுருளை இப்போ எரேமியா சொல்ல பாருக்கு எழுதின சுருளை என்ன செய்கிறாங்க, சம்பிரதியாகிய எலிசாமியின் அறையில் கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ கொண்டு வச்சுருக்குறாங்க. அங்கே வச்சுட்டு ராஜாவின் அரண்மனைக்கு போய் என்ன செய்கிறாங்க, ராஜாவின் செவிகள் கேட்க இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எழுதின வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராஜா சொல்கிறாரு, இப்போ அந்த சுருளை என்ன செய்கிறாரு, எடுத்து கொண்டு வர்றதுக்கு யெகூதி என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அந்த யெகூதி என்ன செய்கிறான், அந்த சம்பிரதியாகிய எலிசாமா அறையில் தானே இப்போ அந்த எழுதி வச்சது இருக்குது, அந்த சுருளை என்ன செய்கிறான், எடுத்து கொண்டுட்டு வந்த உடனே ராஜா அதை கேட்க முடியும். ராஜாவை இடத்துலேருந்து எல்லா பிரபுக்களும் கேட்கவும் என்ன செய்கிறான்னா, அதை வாசிக்கிறான். வாசித்த உடனே 9ஆம் மாதத்தில் ராஜா என்ன செய்கிறாரு, குளிர் காலத்துக்கு தங்கும் வீட்டில், குளிர் காலத்தில் ஒரு அறையில் போய் தங்குவார். அந்த அறையில் என்னச்சுன்னா அங்கே கணக்கு முடிக்கணும். குளிர் நேரம் நம்ம குளிர் தாங்காதுங்கிறனால அங்கே கணக்குனா நெருப்பு மூட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நெருப்பு மூட்டி இருக்குது. இப்போ யெகூதி அந்த 3-4 பத்திகளை என்ன செய்கிறான், எரேமியா சொல்ல பாருக்கு எழுதின புஸ்தகத்தை யெகூதி என்ன செய்கிறான், ராஜா வீட்டிலேருந்து என்ன செய்கிறான், வாசித்துட்டு இருந்தோடனே அவனுக்கு என்ன செய்ய கோவம் வந்துருச்சு. கோவத்தினால அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு சூரிய கத்தி எடுத்து அந்த சுருளை என்ன செய்கிறான், அறுத்து அந்த சுருளை என்ன செய்கிறான்னா நேராக இப்போ அவன் வீட்டில் குளிர் காலத்துக்காக கணப்பு மூட்டி இருக்குல்ல, அந்த கணப்பு மேலே என்ன செஞ்சதான் அந்த சுருளை என்ன செய்கிறான், கிழிச்சு கத்தினால கிழிச்சால என்ன செஞ்சிடான் போட்டு என்ன செய்கிறான், இப்போ அக்கினினால என்ன செஞ்சுட்டான், அந்த சுருளை எரித்து போட்டுட்டான்.
ராஜா வாய்நாள் செய்து அந்த வார்த்தைகளை கேட்டு அவனுடைய சகல ஊழியக்காரர்களும் என்ன செய்யணும்னா 4 பக்கம் தான் வாசிச்சிருக்கான், மீதி வாசிக்க விடலை. ஆனாலும் அந்த வார்த்தைகளை கேட்டு இவங்க யாரும் என்ன செய்யலை, மனம் திரும்பலை. ராஜா மனம் திரும்பலை. பிரபுக்கள் மற்றும் அவங்க ஊழியக்காரங்க யாருமே என்ன செய்யலை, வஸ்திரத்தை அவங்க பயப்படவும் இல்லை. தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து என்ன செய்யலை, சாம்பலில் உட்காரவும் இல்லை. இப்படி செஞ்சதுனால எல்லாத்தானும் தெலையாவும் கெமரியாவும் அந்த சுருளை என்ன செய்கிறான், சுட்டிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜாவிடத்தில் என்ன செய்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆனாலும் விண்ணப்பம் பண்ணாலும் ராஜா என்ன செய்கிறான், அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு அந்த வார்த்தையை என்ன செஞ்சு அந்த இதை என்ன செஞ்சுட்டான், எரிச்சிட்டான். எரிச்சது மாத்திரமில்ல, பாருக்கையும் எரேமியாவும் என்ன செய்கிறான், பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சொல்கிறான். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் அவங்க எது எரிக்க வேண்டாம்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி கேட்காதபடிக்கு இவங்க ரெண்டத்தையும் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ பிடிச்சிட்டு சொல்லி யாரை அனுப்புகிறா ராஜா அப்படின்னா, எசமெலேத், செராயா, செலேமியா இவங்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்கள் அவர்களை என்ன செய்ய எப்படியா நீங்கள் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவங்க ராஜா அனுப்பின ஆட்கள் பிடிக்க போயிருந்தாலும் அவங்க கண்களில் அகப்படாதபடிக்கு கர்த்தர் பார்வைக்கு எரேமியா நினச்சிட்டாரு, மறைச்சி வச்சுட்டார். அவங்க கண்ணில் அகப்படாதபடிக்கு வச்சுருக்கிறார். இப்போ ராஜா யாருக்கு என்ன செஞ்சிட்டாரு, சுருளை கிழிச்சு கொளுத்தி போட்டுட்டாரு. அதனால இப்போ ராஜா என்ன செய்கிறாருன்னா, எரேமியாட்ட திரும்ப வார்த்தை பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாதுன்னா, ராஜா கொளுத்தி போட்ட அந்த சுருளுக்கு பதிலாக நீ வேற ஒரு சுருளை என்ன செய்து எழுது அப்படின்னு சொல்கிறாரு. எழுதுனா என்னென்னா, நீ அந்த ஏயாக்கம் ராஜா இடத்துல நீ வாசித்த அவன் சுட்டெடுத்து போட்டதில் நான் என்ன எழுதியிருந்தேங்கிறது உனக்கு தெரியும்ல, அந்த வார்த்தைகளெல்லாம் என்ன செய்ய நீ திரும்ப வேற ஒரு சுருளை எடுத்தால எழுது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப சொல்கிறாரு, யூதா ராஜா ஏயாக்கம் நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாக வருவான், நிச்சயமாக நிச்சயமாக உங்களெல்லாம் பிடிச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்ல. ஆனால் நீ எரிச்சிடும் அதுக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தல, அந்த வார்த்தையெல்லாம் அதில் எழுதினதை நீ கேட்டதுனால கோபத்தில் என்ன செஞ்சுட்டா, இந்த வார்த்தையை நீ சுட்டு எரிச்சா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அதனால் யூதாவின் ராஜாவாய் யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்து மேல் உட்காரும். ஏன்னா கர்த்தர் எழுதி கொடுத்த வார்த்தை, இதை கேட்டு எல்லாரும் மனம் திரும்பியிருக்கணும். ஆனால் மனம் திரும்பாதபடிக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுட்டான், அதை கிழிச்சு அவன் அக்கினியில் சுட்டு எடுத்ததுனால கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏயாக்கீம் குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல், ஏன்னா இவங்க யூதா வம்சத்தில் யூதா கோத்திரம் யூதர்கள், அதனால சொல்கிறான் யூதத்தில் தான் யார் ராஜா தாவீது வந்தார். அதனால தான் தாவீதுக்கு யூதா கோத்திரம் நினச்சது கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் அந்த தாவீது சிங்காசனத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டார், அதில் உட்கார போகிறது இல்லைங்கிறார். ஏன்னா இவங்க கத்திர வார்த்தை கீழ்ப்படியாமல் அதை கிழிச்சு போட்டதுனால, ராஜா கிழிச்சு போட்டதுனால யூதா ராஜா தாவீது சிங்காசனம் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இருக்க மாட்டான். அவங்களோட பிரதமம் என்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். அந்த அளவில் அவங்கள நினச்சிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதனால யாரும் தாவீது சிங்காசனம் யாரும் உட்கார மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு எரேமியாட்ட. திரும்ப சொல்கிறாரு, நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியிடத்திலும் அவன் பிரபுக்கள் இடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை நினச்சிவேன் விசாரிப்பேங்கிறார். யார், யோயாக்கீம் ராஜாவிடத்தில் அவன் சந்ததி அவன் பிரபுக்கள் இடத்துல அவங்க செய்த அக்கிரமத்தில் நினச்சிவேன் நான் விசாரிப்பேன். அவன் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கு அனைத்தையும் நான் நினச்சிவேன் நான் வர பண்ணுவேன். அவங்க கேளாமல் போனதுனால நான் தீங்கெல்லாம் நினச்சிவேன் நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எரேமியா நினச்சினா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஏற்கனவே புஸ்தகத்தில் எழுதின வார்த்தைகளோட சேர்த்து இப்போ இதெல்லாம் சேர்த்து எழுத சொல்கிறாரு. இதெல்லாம் எரேமியா எழுதுகிறான். வேறொரு புஸ்தகத்தை வேறொரு சுருள் எடுத்துகிட்டு அதில் எழுதுகிறான். அது எழுதுறதுக்கு யார், பாருக்கிட்ட சொல்கிறாப்புல. ஏன்னா சில முற்றத்தில் இருக்கான், அவனுக்கு ரோட்டு புக்கில் யார் கொடுக்குறா, அதனால அந்த வார்த்தைகளை அவன் சொல்ல பாருக்கு எழுதிட்டுருக்கிறான். அது எழுதுனது மாத்திரமில்லை, ஏயாக்கின் புஸ்தகத்தில் சுட்டெடுத்தது அந்த வார்த்தைகள் எழுதி சொல்லி இப்போ கர்த்தர் எரேமியாட்ட சொன்ன வார்த்தைகள் எழுதி இன்னும் அநேக வார்த்தைகளை அதோட சேர்த்து எழுதுகிறாங்க. இப்போ சேர்த்து எழுதியாச்சு. அடுத்தபடியாக 37வது அதிகாரம். 37வது அதிகாரத்தில் என்னென்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் காலத்தில் அவங்க பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் செஞ்சார் அரசாட்சியில் இருக்கிறாரு. யூதா தேசத்தில் யோயாக்கீம் இருக்கிறாரு. இப்போ யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியா பட்டத்துக்கு இறைக்கங்குடைய கோனியா பட்டத்துக்கு யார் வரா அப்படின்னா, யோசியாவின் குமாரனாக சிதேக்கியா அரசாட்சிக்கு வரான்.
யோயாக்கீம் பிறகு அவனுடைய குமாரன் தான் கோனியா தான் பட்டத்துக்கு வரணும். இப்போ கர்த்தர் சொன்னார்ல, தாவீதின் சிங்காசனத்தில் நீ யாருமே உட்கார மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னார்ல, அதன்படியாக இப்போ என்னென்னா யோயாக்கீமுடைய குமாரன் கோனியாவால் அரசாட்சிக்கு வர முடியல. யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்ன செய்கிறான், அந்த இடத்துல அரசாட்சிக்கு வரான். யூதா வம்சத்தை ஆள்றதுக்கு, யூதா தேசத்துக்கு என்ன செய்கிறான், ராஜாவாக வரான். இப்போ கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாவது அவனுடைய ஊழியக்காரராவது அவன் தேசத்தின் ஜனங்களும் என்ன செய்யல, கேட்கல. இவங்களும் என்ன செய்யல, சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் என்ன செய்யல, யாருமே எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைக்கு யாருமே என்ன செய்யல, கீழ்ப்படியலை. அவங்க ஊழியக்காரங்களும் ஜனங்கள் யாருமே செவி கொடுக்கல. ஆனால் சிதேக்கியா ராஜாவோ வெனில் செலேமின் குமாராய் யூகாலையும் மாசான் குமாராய் செப்பனியா என்னும் மாசாரனையும் எரேமியா தீர்க்கதரிசனத்தில் அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா, நீ கர்த்தர் நோக்கி எங்களுக்காக என்ன செய்து நீ வேண்டிக் கொள்ளவா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சிதேக்கியா ராஜா என்ன செய்கிறான், ஆட்களை அனுப்பிடுதான். உடனே எரேமியா அந்த ஜனத்தின் நடுவே என்ன செய்கிறான், போக்குவரத்துமாக இருக்கிறான். அவர்களை என்ன செய்தான், காவல் வீட்டில் இப்போ எரேமியா என்ன செய்யல, காவல் வீட்டில் போடாதபடிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்வோன் சேனையை வென்றால் எகிப்திலிருந்து என்ன செய்து புறப்பட்டு எருசலேம் என்ன செய்து முற்றுகை போடக்கு வருது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருது. எருசலேம் முற்றுகை போடப்பட்ட கல்தேயர் அவர்களுக்கு செய்தி கேட்டு எருசலேமை விட்டு என்ன செய்யுது, நீங்கி போயிட்டாங்க. இப்போ யார், பார்வோன் சேனையெல்லாம் எகிப்திலிருந்து வருது, எருசலேமை முற்றில போடுக, இதோ முற்றில போடுக வருதுன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே இப்போ கேள்விப்பட்டதுனால அவனுங்க என்ன செய்கிறாங்க, எருசலேமை விட்டு என்ன செய்கிறாங்க, நீங்கி போயிட்டாங்க. இந்த சமயத்தில் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. சிதேக்கியா ராஜா காலத்தில் சிதேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு, எரேமியாட்ட ஜெபம் பண்ணுறதுக்காக 3 பேரை அனுப்பிவிடுறாரு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு. அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆனால் காவல்சாலை முற்றத்தில் இப்போ போடலை. எரேமியா வெளியில் இருக்கிறாப்புல. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாது. என்ன அப்படின்னா, கர்த்தர் வரைக்கும் என்னென்னா, என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்துக்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நோக்கி. இப்போ 3 பேர் என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணுறதுக்காக வேண்டி எரேமியா அழைச்சி சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்களா, அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, யூதாவின் ராஜாவை நோக்கி, இதை உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோன் சேனை தன் தேசமாகி எகிப்துக்கு என்ன செய்யும், திரும்பி போயிடும். உங்களுக்கு விரோதமாக திரும்பி வருது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, நேரம் என்ன செய்கிறான், எகிப்துக்கு அவங்க என்ன செய்கிறான், திரும்பி போகும். ஆனால் கல்தேயர் வென்றால் திரும்பி இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து என்ன செய்வாங்க, அதை அக்கனியால் என்ன செஞ்சிருவாங்க, சுட்டெரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்வோன் சேனை எகிப்து திரும்பி போயிடும். ஆனால் கல்தேயர் என்ன செய்வாங்க, இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடிச்சி அக்கினினால் என்ன செஞ்சிடுவாரு, சுட்டெரித்து போட்டுருவாருன்னு சொல்கிறாரு. கல்தேயர் நம்ம விட்டு நிச்சயமாக என்ன செய்வாங்க, போய்விடுவார்கள்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நினைக்காதபடிக்கு அவங்க என்ன செய்வாங்க, உங்களை அவங்க மோசம் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதுங்க. அவங்க நிச்சயமாக என்ன செய்வாங்க, உங்களோட மோசம் பார்க்க தான் வருவாங்க. அதனால கல்தேயர் என்ன செய்யாது, உங்களை விட்டு போயிட்டான்னு சொல்லி நீங்கள் நினைக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் உங்களோட யுத்தம் பண்ணிட கல்தேயருடைய சேனையெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்க போன மாதிரி போவாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட என்ன செய்வீங்க, யுத்தம் பண்ணுவீங்க. அப்படி யுத்தம் பண்ணாலும் அவங்க முறியடிக்கப்பட்டாலும் அவங்க மீதியாக இருப்பாங்கள ஜனங்கள், அந்த மீதியாக இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களும் அடுத்தல காயப்பட்டிருப்பாங்களா, இவங்களும் என்ன செய்வாங்கன்னா எலும்பி இந்த எருசலேம் நகரத்தை என்ன செஞ்சுருவாங்க, அக்கினியால் சுட்டரிச்சு போட்டுருவாங்கங்கிறார். எகிப்து பார்வோன் மக்கள் எகிப்தியர் வருவாங்க, ஆனால் திரும்பி போயிடுவாங்க. அதே போல் கல்தேயரை மட்டும் நீங்கள் நம்பாதங்க. கல்தேயர் வந்தால் நீங்கள் அவங்களோட என்ன செய்கிறாங்க, நீங்கள் முறியடித்து போட்டால் கூட மீந்தவர்கள் காயப்பட்டவர்கள்லாம் எழும்பி பட்டணத்தை அக்கினியால் சுட்டரிச்சிருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதே போல் பார்வோன் சேனை எனக்கு வருகிறது என்று கல்தேயருடைய சேனை எருசலேம் விட்டு போயிட்டு இப்போ பார்வோன் சேனை என்ன செய்யுது, வருது. ஆனால் பார்வோன் சேனைக்கு நீங்கள் அகப்பட்டு அவங்க கையில் நீங்கள் மாட்டிக்கொண்டா அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் பார்வோன் சேனைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கல்தேயர் உங்களோட என்ன செய்வார், யுத்தம் பண்ணி உங்களை என்ன செய்வார், கொண்டு போய் உங்களை சுட்டரிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அப்படி கர்த்தர் சொன்னபடி எரேமியா என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போய் இப்போ என்ன செய்கிறான்னா அவன் வேறு இடத்த போய் ஒளியதுக்கு போயிட்டான். ஏன்னா பாபிலோன் சேனை வருது, கல்தேயர் சேனை வருது. இவங்க பாபிலோன் சேனைக்கு கட்டுப்பட மாட்டேங்காங்க. கட்டுப்படாதனால கல்தேயர் சேனை அவங்கள அக்கினியாக சுட்டரிச்சு போட்டுரும். அதனால் எரேமியா என்ன செய்கிறான்னா நேரம் பென்யமீன் வாசலுக்கு என்ன செய்கிறான், போய் அந்த பென்யமீன் தேசத்துக்கு என்ன செய்யறான், புறப்பட்டு போகிறான். அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டுட்டு நேரம் என்ன செய்கிறான், எருசலேம் போகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும், எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள வேற எங்கேயா கொண்டு அவங்கள மறைச்சி அதை வச்சு
செய்வார், பாதுகாப்பார். அதே போல் எருசலேமில் இருக்கிற எரேமியாவை கர்த்தர் என்ன செய்றாரு, பென்யமீன் தேசத்துக்கு போக பண்ணுறார். இவன் நேரம் என்ன செய்கிறான், பென்யமீன் தேசத்துக்கு என்னச்சுதான் போக மனதை எருசலேம் விட்டு என்ன செய்யறான், அப்புறப்பட்டு போயிட்டான். போய் நேரே பென்யமீன் வாசல் வந்தபோது காவற்சாலையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமம் உள்ள ஒருவன் நினைச்சான் அங்கே இருக்கிறான். காவற்சாலையின் அதிபதியாக எரியா என்னும் நாமம் உள்ள ஒருவன் அங்கே நினைச்சான் அந்த பென்யமீன் வாசல் நினைச்சான் இருக்கிறான். அப்போ இருந்த உடனே அந்த காவற்சாலை அதிபதியாக எரியா என்னும் நாமம் உள்ள ஒருவன் அங்கே இருக்கிறான். அனனியாவின் குமாரனாகிய செலேமித்தியாவின் மகன். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலேமித்தியாவின் மகன் தான் அந்த எரியாவான். அவன் நீ கல்தேரை சேர போகிறவன் என்று சொல்லி, ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் பாபிலோனில் சேருங்க, கல்தேரோட சேராதங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் கல்தேரோட சேர்ந்தா கல்தேரோட சேரலன்னா கல்தேயர்கள் என்ன செய்வாங்களோ அக்கிலே சுட்டு இருப்பான்னு சொல்கிறாங்களா, அதுக்காக வேண்டி சொல்கிறாரு. நீ என்ன செய்றா, நீ கல்தேயரோடு சேர போயிடவன் அப்படின்னு சொல்லி எரேமியாவை என்ன செய்கிறான், எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாப்புல. பிடிச்சோன்னே இப்போ எரேமியா என்ன செய்கிறான், நான் பிடிச்சோன்னே சொல்கிறேன் அதெல்லாம் போய் நான் கல்தேயரோட நான் சேர போகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனாலும் எரேமியா வார்த்தையை என்ன செய்யலை, அவன் கேட்காதபடிக்கு எரேமியா என்ன சொல்கிறான், எரியா என்ன செய்கிறான் அப்படின்னா எரேமியாவை பிடிச்சி என்ன செய்தான், பிரபுக்கள் இடத்துல என்ன செய்கிறான் கொண்டு போகிறான். எரேமியாவை பிரபுக்கள் இடத்துல நினச்சிடாம கொண்டு போகிறான். அப்போ பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் நினச்சிடறாங்க, கடும் கோபம் கொள்கிறாங்க. கடும் கோபம் கொண்டு அவனை நினச்சிடறாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சம்பிரதியாகிய யோனத்தான் வீட்டில் நினச்சிடறாங்க, காவல்படுத்திட்டாங்க. யோனத்தான் வீட்டில் கொண்டு முந்தி யோயாக்கிம் வீட்டில் அரண்மனையில் நினச்சிருந்தான், அங்கே காவற்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சிதைக்கியா என்ன செய்கிறான்னா அவனை பிரபுக்கள்லாம் பிடிச்சு கொண்டு என்ன செய்கிறாங்க, யோனத்தானோட வீட்டில் கொண்டு என்ன செய்கிறாங்க, காவல்படுத்தி வச்சுருக்குறாங்க. அவங்க ஒரு காவல் கடங்காக அடிச்சுறாங்க, சிறைச்சாலையாக மாற்றிட்டாங்க. இப்போ எரேமியா அந்த காவல் கடங்கில் நிலவரையில் பிரவேசித்து அங்கே என்ன செய்கிறான், அநேக நாள் என்ன செய்தான் இருக்கிறான். பின்பு சிதேக்கியா ராஜா அவனை என்ன செய்ய அழைத்து அனுப்பி, யார் சிதேக்கியா ராஜா இப்போ எரேமியா என்ன செய்யறான், அழைக்கிறான். காவற்சாலை முட்டத்தில் நிலவரையில் இருக்கிறான்ல, அவனை என்ன செய்யறான், அழைக்கிறான். அவனை அழைத்து ரகசியமாக என்ன செய்யறான், ராஜா அவனை தன் வீட்டில் ரகசியமாக என்ன செய்யறான், கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, சிதேக்கியா அழைத்து அனுப்பி கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை நினைத்துறான், தன் வீட்டில் ரகசியமாக கேட்குறான். அதற்கு எரேமியா நினச்சிதான் உண்டுன்னு சொல்கிறான். உண்டுன்னு சொல்லிட்டு பாபிலோன் ராஜா கையில் நீர் ஒப்பு கொடுக்கப்படுவீர்னு சொல்கிறான். எகிப்தில் உள்ள பார்வோன் ராஜா கையில் நிச்சயமாக நீர் ஒப்பு கொடுக்கப்படுவீர் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் எரேமியா சிதேக்கியா ராஜாவை நோக்கி சொல்கிறான், நீங்கள் என்னை காவல் வீட்டில் அடைப்பதற்கு நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கு விரோதமாக நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் என்னை எப்படி காவற்கடங்களை என்ன அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கு பாபிலோன் ராஜா உங்களுக்கும் தேசத்துக்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொன்ன தீர்க்கதரிசிகள்லாம் இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவங்களாம் பயந்து போய் நினச்சிடுவாங்க, கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அதே தான் எல்லோரும் நினச்சி ராஜா எல்லோரும் கேட்டுக்கிடுவாங்களே தவிர நேர்மையான வார்த்தைகளை கருத்து சொல்கிறத அவங்க நினச்ச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு கையில் அப்படி சொன்னாங்கல்ல, அந்த அவங்க தீர்க்கதரிசனம் எங்கே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கேட்குறான். கேட்டுட்டு அவன் சொல்கிறான், பாபிலோன் ராஜா உங்களுக்கும் தேசத்துக்கு விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு எங்கன்னு சொல்லிட்டு, இப்போதும் ராஜாவாகிய ஆண்டவனே எனக்கு நீ செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயவு செய்து என்னை சம்பிரதியாக யோனத்தான் வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாங்கிறான். இப்போ யோனத்தான் வீட்டில் இருந்து அழைச்சி கொண்டு தான் ராஜா என்ன செய்கிறார், ஆலோசனை கேட்குறவன்ட்ட திரும்ப என்ன செய்கிறான், ராஜாட்ட சொல்கிறார், என்னைய சம்பிரதியாக யோனத்தான் வீட்டுக்கு திரும்ப என்ன செய்ய வேண்டாம், என்னை அனுப்ப வேண்டாம். அங்கே நான் என்னையை அனுப்பினா நான் அங்கே என்ன செய்வேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது எரேமியா என்ன செய்கிறான், காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும் நகரத்திலே அப்பம் இருக்க மட்டும் அப்பம் சொல்றவங்க வீதியிலே தின்ன ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா என்ன செய்கிறான், காவற்சாலையின் முற்றத்தில் முன்னால் அடைக்கப்பட்டிருந்தபடி காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறான். யோனத்தான் வீட்டுக்கு அனுப்பலை. 38 அதிகாரம் இதில் என்ன செய்கிறான்னா, இந்த 38 இந்த நகரத்தில் தரித்திருக்கிற